கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 92வது வசனம். சங்கீதம் 119 வசனம் 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தினந்தோறும் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வசனங்களை மனதிலே பதித்து கொள்ள வேண்டும், அந்த வசனங்களை தியானிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு பலர் எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், ஒருவேளை இன்றைக்கு வேத வசனத்தை நாம் வாசிக்காமல் போனால், பைபிள் படிக்காமல் போனால், கடவுள் கோபித்து கொள்வார், கடவுள் அடித்து விடுவார், கடவுள் தண்டித்து விடுவார். ஆகையினால் நான் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை நான் படித்து விட்டால், ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய கணக்கு முடிந்து விட்டது என்று ஆண்டவர் முன்பதாக நாம் காண்பித்து கொள்ளலாம் என்ற மனப்பாங்கிலே இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள். அநேகர் வேதத்தை அப்படித்தான் வாசிக்கிறார்கள். இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்காவிட்டால் கடவுள் எனக்கு ஏதாகிலும் கஷ்டத்தை அனுப்பிவிடுவார். பைபிள் நான் படிச்சுட்டா போதும், கடவுள் ஓகே இன்றைக்கு என் பைபிளை படித்து விட்டாய் அல்லவா, குட் கேர்ள் குட் பாய் என்று சொல்லிவிடுவார் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது மிக அற்புதமாய் சொல்லுகிறார். ஏன் ஒரு கடவுளுடைய பிள்ளை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் ஆகிய வசனங்களை வாசிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், அவற்றை தியானிக்க வேண்டும், நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய சொந்த அனுபவத்தை தாவீது ராஜா குறிப்பிடுகிறார். உமது வசனம் என் மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இப்பொழுது புரியுதுங்களா என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே? ஏன் கடவுளுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும் என்றால், கடவுள் கொடுக்கிறதான கிருபை, கடவுள் கொடுக்கிறதான நம்பிக்கை, கடவுள் கொடுக்கிறதான ஆசீர்வாதம், கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம், கடவுளுடைய பங்கு நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய தோல்விகளிலே, நம்முடைய அவமானங்களிலே, நம்முடைய கஷ்டங்களிலே கடவுள் எவ்வளவாய் நம்மோடு கூட இருக்கின்றார், பங்கு வகிக்கின்றார். அந்த பிரச்சனைகளிலே அவர் முன்னின்று எப்படி நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார் என்பதையெல்லாம் வேத வார்த்தைகளிலே கடவுள் ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். அதையெல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய துக்கங்கள் காணாமல் போய்விடுகிறது. நம்முடைய பிரச்சனை நிமித்தமாக, கஷ்டங்களின் நிமித்தமாக, நமக்கு ஏற்பட்டிருக்கிற சஞ்சலத்தின் நிமித்தமாக நமக்கு ஏற்படுகிறதே துக்கங்கள் இருக்கிறதே, அவற்றிலே நாம் சிக்கிக்கொண்டு அழிந்து விடாதபடிக்கு கடவுளுடைய வசனங்கள் நம்மை தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது, மன மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்க்கையின் எந்த சவாலையும் நாம் சந்திப்பதற்கு அது பலனை கொடுக்கிறது. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐயோ, என் குடும்பத்தில் இப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கும் பொழுது பவுல் மூலமாக கர்த்தர் பேசின இந்த வார்த்தை நமக்குள் ஞாபகம் வரும். இல்லை இல்லை, கடவுள் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த கஷ்டத்தில், இந்த பிரச்சனையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவார். ஆகையால் இந்த பிரச்சனையை நான் வெற்றியுள்ள ஒரு பிரச்சனையாக அதை மாற்றக்கூடிய பலன், கிருபை எனக்கு உண்டாயிருக்கும் என்ற தைரியம் நமக்கு வரும். அப்பொழுது நான் துக்கத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுவேன். உலக மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம், இந்த கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு இல்லாததினாலே சின்ன கஷ்டத்துக்கு கூட தற்கொலையை நோக்கி ஓடுகிறார்கள். அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று முடங்கி படுத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே கடவுளை நம்பின பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையுடைய துக்கத்தின் மத்தியில் மனமகிழ்ச்சியும் தைரியத்தையும் தருகிறதாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் தேவன், நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களோடு கூட கர்த்தாவை அனுதினமும் பேசி எங்களை தேற்றி பலப்படுத்தி, எங்களை ஆற்றி, எங்களை தைரியப்படுத்தி நீ நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே.
வெள்ளம் போல பிசாசு எங்களை அடித்து மோதி சின்னாபின்னமாக்க நினைத்தால் கூட கடவுளுடைய வார்த்தைகளை தேற்றி அவற்றிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்காய் தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்படி செய்கிறீர், இன்றைக்கும் அப்படி செய்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.